ஓம் சத்குருவே சரணம். வாத்தியார் மகராஜ்க்கு ஜெய். குருவர்களால் கால ரகசிய பதிவேட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது அப்படி பார்த்துட்டிங்கன்னா, இந்த விசுவாவசு ஆண்டோட மால்யபட்சம்னு சொல்லக்கூடிய அற்புதமான பிதர்களுக்குரிய ஒரு 15 நாட்கள். ஆனால் அது பிதர்களுக்குரிய நாட்கள் அப்படின்ட்டு மட்டும் நாம் நினைக்கக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அநேக விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வளிக்கக்கூடிய ஒரு பட்சம், அதுதான் மால்யபட்சம். ஏன் இப்படி சொல்கிறோம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா, வாழ்க்கையில் எல்லாருக்குமே எப்பொழுதுமே நிம்மதி, சந்தோஷம், அப்படியே ஆனந்தமாக யாருமே இருக்க முடியாது. நீங்கள் யாராக இருக்கட்டும், எப்பேற்பட்ட மிகப்பெரிய மில்லியனியர்னு சொல்லக்கூடிய பணக்காரர்களாகட்டும், ஏழைகளாகட்டும், யாராக இருந்தாலும் இன்பம் துன்பம் வந்துட்டே இருக்கும். அதுதான் வாழ்க்கை. ஏன்னா இரவும் பகலும் வச்சு தான் இந்த பூமி காலமே இயங்கிட்டு இருக்குது. அப்படியே ஸ்டேபிளாக பகலாகவே இருந்தால் எண்ணத்துக்கு ஆகிறது, இரவாகவே இருந்தால் எண்ணத்துக்கு ஆகிறது. ஸோ அதன்படி ஒரு காலமே எப்படி நிர்ணயிக்கப்படுதுன்னா, இரவும் பகலும் வச்சு தான் கால நிர்ணயமே இருக்குது. அதன்படி தான் இந்த வாழ்க்கை நிர்ணயம் எப்படி இருக்குன்னா, இன்பம் துன்பம், இதிலிருந்து நாம் துன்பத்திலேருந்து தப்பிக்கவும் முடியாது, இன்பத்தை அனுபவிக்காமல் போகவும் முடியாது. சரி, இதெல்லாம் தத்துவம்லாம் சரி. இதில் என்ன விஷயம் அப்படி பார்த்தாச்சுன்னா, இந்த துன்பம்ட்டு வரக்கூடிய சில காலங்கள் உண்டு. யாராக இருந்தாலும், எப்பேற்பட்ட மகான்களாக இருந்தாலும், அவங்க சரீரத்தை தாங்கிட்டாங்க, இந்த பௌதீகமான உடலை எடுத்துட்டாங்கன்னா அவங்களும் துன்பத்தை அனுபவிச்சுட்டு தான் இருந்திருக்காங்க. அந்த துன்பத்தெல்லாம் அனுபவித்து தான் முடிச்சுட்டு முக்தி அடைஞ்சிருக்காங்க. ஸோ அப்போது ஒருவரையும் விட்டு வைக்காமல் இருக்குது இந்த துன்பன்ற ஒரு விஷயம். சரி, அப்போது என்ன துன்பம் யாரையும் விடாது, அது தான் தீரணும் போது அப்புறம் எதுக்கு இந்த கோயில் பூஜை புனஸ்காரம் மந்திர ஜபம் இதெல்லாம் அப்படின்ட்டு நிறைய பேர் யோசிக்கலாம். இதெல்லாம் என்ன ஒரு பெரிய அனுக்கிரகம் அப்படி பார்த்தாச்சுன்னா, நமக்கு ஒரு நல்ல மன வலிமையை ஏற்படுத்தி தரோம். எப்பேற்பட்ட துன்பத்தையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் நமக்கு ஏற்படணும் அப்படின்னாச்சுன்னா, அதுக்கு தான் இந்த பூஜைகள், புனஸ்காரங்கள், தான தர்மங்கள் எல்லாமே. அதில் ரொம்ப ரொம்ப ஒரு முதன்மையான ஒரு விஷயந்தான் இந்த முன்னோர்கள் வழிபாடு, பித்திருக்களுக்குரிய நாட்கள். அது எப்படி ஒரு அனுக்கிரகம் பண்ணோம் அப்படின்னாச்சுன்னா, ஒரு அடியனுடைய ஒரு சிறிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸே சொல்கிறோம். நிறைய பேர் நிறைய விஷயங்களை சொன்னாலும் இது அடியேன்னு அனுபவித்தது என்னென்னா, ஒரு காலம் அப்போ அடியனுக்கு 7:30 சமயம், அதுவும் அந்த குறிப்பாக அந்த அவரோட தீர்ப்பு நாள்னு சொல்லக்கூடிய வக்ரகதி காலம், அதிமகா பயங்கரமான வேதனைகள்ன்ட்டு சொல்லலாம். அந்தளவுக்கு மூச்சு திணற அளவுக்கு, மூச்சு விட முடியாதபடிக்கு ஒரு வேதனைகள், துன்பங்கள். அப்போது ரொம்ப பழமையான அடியார்கள் நிறைய இருந்தாங்க, நம்ம வாத்தியாரோடைய இருந்த அடியார்கள்லாம். அப்போது அதில் பேசிட்டு இருக்கிறச்சே, என்ன இருந்தாலும் நவகிரகங்களோட தாக்குதல்லேருந்து என்னென்னவோ பண்ணாலும் தப்பிக்க முடியலையேன்ற ஒரு வருத்தத்தோடு இருக்கும்போது, ஒரு அடியார் மாதிரி ஒரு மண்டலமாவது தொடர்ந்து தர்ப்பணத்தை பண்ணி பார்ப்போம், அப்போ ஏதேனும் ஒரு விளைவு மாற்றம் இருக்கான்ட்டு. அப்போது அந்தபடி உடனே அது எந்த சன்னாவதி கிடையாது, எதுவுமே கிடையாது, நித்திய தர்ப்பணம் டெய்லி அப்படியே ஆரம்பித்து பண்ணியாச்சு. அவர் 3 மாதம் வக்ரகதியில் பயங்கரமான விளைவுகள் ஒவ்வொரு மனுஷனும் அனுபவிக்கிறான்னா 7:30, அந்த ஒரு 3 மாதம் ரொம்ப டஃப்பாக இருக்கும். அந்த 3 மாதத்தில் இந்த 48 நாள் அப்படி இருந்தது. தொடர்ந்து பண்ணுறச்சே துன்பங்கள்லாம் போயிடுச்சா, ரொம்ப சந்தோஷமாயிட்டிங்களான்னா அப்படிலாம் எதுவுமே இல்லை. துன்பங்கள் இருந்தபடி தான் இருந்தது. பட் ஆனால் அதை எப்படி ஃபேஸ் பண்ணி எப்படி அதை கடந்து வந்தன்ற ஒரு விஷயமே தெரியல. அவ்வளோ ஒரு எளிமையாக மூச்சு விட முடியாதபடிக்கு அந்த துன்பத்தில் தவிச்சுன்னு இருந்த அடியேன் அது ரொம்ப ஈஸியாக அதை பற்றி கவலையே இல்லாமல் அது பாட்டுன்னு போகுது, நம்ம பாட்டு போவோம் ஆண்டவான்ட்டு அப்படியே அந்த காலம் அப்படி சீக்கிரமாக போயிடுது. அதுக்கு காரணம் என்னென்னு பின்னாடி யோசிக்கும் போது, அந்த தர்ப்பணமானது அவ்வளோ பெரிய அனுக்கிரகம் பண்ணுச்சு. அப்பேற்பட்ட நமக்கு ஒரு சேஃப்டி கொடுத்துது இது அப்படின்ற ஒரு விஷயத்தை புரிஞ்சுன்னு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இது. ஸோ அதை தான் அடியன் உங்களுக்கெல்லாம் சொல்ல வர்றது என்னென்னா, 1008 பிரச்சனைகள் கூட தான் இந்த மனித வாழ்க்கையானது நிர்ணயிக்கப்பட்டு இருக்கு.
நமக்கு வந்துடுச்சு, புதுசாக ஏதோ வந்துடுச்சு, புதுசாக ஒருத்தன் முளைச்சி, ஒரு பாஸ் முளைச்சி நம்மளை பெரிய பிரச்சனையில் படுத்துகிறான். இல்லை வீட்டில் ஒரு சொந்தக்காரன், ஒரு அண்ணன் தம்பி எவனோ ஒருத்தன் திடீர்னு ஒரு பிரச்சனையை கிளப்பி பெரிய வேதனையை கொடுக்குறான். இப்படியெல்லாம் நாம் நினைக்கிறோம். பட் இது எல்லாமே வந்து ஆல்ரெடி டிசைடட் தான். ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட துன்பங்கள் தான், வாழ்க்கையோட சிக்கல்கள் தான். ஸோ இதில் நம்ம எதுவுமே ஸ்கிப் பண்ண முடியாமல் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். நிறைய பேர் என்ன பண்ணுவான், பரிகாரம் பண்ணி அப்படியே தப்பிச்சிக்கணும்னு தப்பிச்சா அடுத்த வாட்டி கொஞ்சம் அப்போது கொஞ்சம் குறைஞ்சி அடுத்த வாட்டி அது வந்து தான் நிற்கும். அப்போ என்ன தான் பண்ணணும் இதுக்கெலாம்னா, நிறைய தர்மங்கள் மூலியமாக தான் கர்மாக்களை குறைக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வாத்தியார் இங்கே குறிப்பிட்டு சொல்லுவார். ஸோ அப்போ தான தர்மத்தோட ரொம்ப முக்கியமான ஒரு பூஜையாக ஒன்று இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருந்து நம்மளை காப்பாற்றும் அப்படின்ட்டு பார்த்துட்டிங்கன்னா அது தர்ப்பணம் தான் முதன்மையானது. முன்னோர்கள் வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் ரொம்ப ரொம்ப இன்றியமையாத ஒன்று. நம்ம எதிர்கொள்ளக்கூடிய அநேக விதமான துன்பங்களில் இருந்து நம்மளை ஓரளவுக்கு நிச்சயமாக இந்த வழிபாடுகளானது பாதுகாக்கும். அதை உறுதியாக சொல்லலாம் குருவர்களால். ஸோ அதன்படி நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த எதிர்வரும் மால்யபட்சம்னு சொல்லக்கூடிய இந்த 15 நாட்களுமே வந்து காலையில் நீங்கள் ரொம்ப பெரிய விஷயமாக உங்கள் தலையில் எடுத்துகிட்டு வந்து அடின்னு இறக்கவே மாட்டேன். என்னென்னா ரொம்ப ஆழ்ந்த வேலை. நமக்கு மலையளவு பிரச்சனைகள் இருக்குது. அதுக்கு அந்த பிரச்சனைகள் தீருமோ தீராத செகண்டரியாக கூட இருக்கட்டும். ஒரு சித்தர், உத்தம மகா சித்தர் சத்குரு வெங்கட்ராம சுவாமிகள் அவர் சொல்லியிருக்கார், இந்த மாதிரி தர்ப்பணத்தை பண்ணுங்கப்பா, இதனால் நீங்கள் நிச்சயமாக வந்து துன்பத்திலேருந்து விடுபடுவீங்க. உங்களுக்கு தேவையானது தார்மீகமான நியாயமான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் அடைய பெறுவீங்கன்ட்டு சொல்லியிருக்காங்கன்னா அந்த சித்தரோட வாக்கு பொய்க்காது. அப்படி ஒரு மனசில் நினச்சுட்டாவது ஆழ்ந்த வேலை காலையில் ஒரு 10 நிமிஷம் இதுக்காக ஒதுக்குனா கூட போதும். எளிய தர்ப்பண முறைகள்ன்ட்டு நம்மளோட வீடியோ நம்ம சேனல்லையே இருக்குது. நம்மளோட agasthyar.org எக்கச்சக்கமாக நம்ம அடியார்கள் விதவிதமாக போடுவாங்க. ரொம்ப உங்களுக்கு புரிகிற மாதிரி ரொம்ப எளிமையாக தமிழ்லேயே இருக்கும். அது நீங்கள் ஒன்றும் இல்லை, அப்பா தாத்தா கொள்ளு தாத்தான்ட்டு ஒரு 3 பேருக்கு தான், மொத்தமாக ஒரு 12 பேருக்கு அந்த பேரை சொல்லி எழுந்தண்ணியை விடுறதுக்கு உங்களுக்கு எத்தனை நிமிஷம் ஆக போகுது, எவ்வளோ மணி நேரம் எடுத்துக்கும்? கண்டிப்பாக வந்து ஒரு 10 நிமிஷம் ஆகாது அதிகபட்சம். அப்படியே பண்ணிவிட்டு நீங்கள் ஆழ்ந்த வேலை போயிட்டே இருக்க வேண்டியது. இதில் தோஷமாக தப்பாக பண்ணிட்டேன், மந்திரம் தப்பாக சொல்லிட்டேன், அதனால் வந்து சாஸ்திர குற்றம் எதுவுமே கிடையாதுங்க. ஏன்னா எல்லாமே தமிழில் இருக்கும், உங்களுக்கு நல்லா புரிய போகுது. ஃபஸ்ட்டு ஆரம்பித்தா போதும், அப்புறம் உங்கள் முன்னோர்களே அவங்களே உங்களுக்கு அதீதமாக நல்லா டீச் பண்ணி உங்களை ரொம்ப விசேஷமான தர்ப்பணங்கள் எல்லாம் பண்ண வச்சுருவாங்க. அது வேறு விஷயம். நம்ம அவ்வளோ தூரம் போக வேண்டாம். ஸ்டார்டிங்கில் பண்ணால் போதுன்ற விஷயந்தான் இப்போ வலியுறுத்தி உங்களுக்கெல்லாம் சொல்கிறது. நம்ம குரூப்பில் வந்து நிறைய வந்து நித்தியபடி ஒவ்வொரு திதிக்கும் ஒவ்வொரு விதமான விசேஷமான தர்ப்பணங்களெல்லாம் வந்து எப்படி பண்ணணும், என்னென்ன தான தர்மங்கள் கொடுக்கணுன்றது நம்ம நித்தியபடி போட்டுட்டு தான் இருக்கோம் நம்ம அடியார்கள் மூலியமாக. இது காலம் போட்ட விஷயங்கள் நிறைய இருக்குது, அதுவும் நம்ம அடியார்கள் அற்புதமாக அனுப்பிச்சுட்டும் இருப்பாங்க. பட் ஆனால் இப்போது இது பொதுவாக நிறைய பேர் பார்க்குறீங்க, புதுசாக நிறைய தெய்வீகத்தை சார்ந்தவங்க. அதனால் உங்களுக்கு இது சொல்ல வரக்கூடிய விஷயம் இது தான். இந்த மாதிரி நீங்கள் இந்த எள்ளந்தண்ணியும் நிச்சயமாக உங்கள் முன்னோர்கள் நினச்சி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம்தான் இந்த 15 நாள். இதை வந்து மிஸ் பண்ணிட்டீங்கன்னா வரக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து நம்மளை காப்பாற்றக்கூடிய ஒரு பெரிய ஷீல்டை நம்ம வந்து கீழே வச்சுட்டோம் அப்படின்ற மாதிரி தான் அர்த்தம். அதனால் நம்ம எப்பொழுதுமே ரெடியாக வந்து நம்மளோட ஷீல்டை வந்து நம்ம மாட்டின்ண்டே தான் இருக்கணும். எந்த பிரச்சனை வந்தாலும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும்னா அதுக்குரிய ஒரு கவச்சம் நமக்கு தேவை. அந்த கவச்சம் தான் கவச்சத்தில் முதன்மையானது இந்த தர்ப்பணம். ஸோ அதனால் அதை நித்தியப்படி பண்ணுவதற்கு முயற்சி பண்ணணும். எல்லாருமே வந்து முயற்சி பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் கூட சொல்லி எல்லோரும் சும்மா ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் பண்ணுவதால் எந்த விதமான குற்றமோ குறையோ எதுவுமே கிடையாது. நீங்கள் பண்ண போகிறது உங்கள் முன்னோர்களுக்கு, உங்கள் அப்பா அம்மாவுக்கு. அதனால் அந்த எள்ளந்தண்ணியுமே அவங்களை சந்தோஷப்படுத்துமே காண்டி என்ன மந்திரத்தை தப்பாக சொல்கிறானே அப்படின்ட்டு அவங்க நினைக்கவே மாட்டாங்க கண்டிப்பாக. அதனால் நீங்கள் தைரியமாக பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். நித்தியபடி காலையில் அப்படி நீங்கள் குளிச்சுட்டு ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி, வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பாக பண்ணுங்க. சரி, எல்லாமே ஓகே. தர்ப்பணன்றது வெரி இம்பார்ட்டன்ட் எல்லாம் சொல்லியாச்சு. சரி, நம்ம இப்போது நவகிரகங்களோடு வருவோம். இப்போ அட் ப்ரெசன்ட் இந்த மால்யபட்சம், அதாவது விசுவாவசு ஆண்டோட மால்யபட்சமானது கோச்சாரங்கள் எப்படி இருக்குது, எவ்வளவு மகத்துவமாக இருக்குன்ற ஒரு விஷயத்தை மட்டும் நாம் தெரிஞ்சுக்கணும். இதோட ஆரம்பம் பார்த்துட்டிங்கன்னா மால்யபட்சத்தோட பிரதமையானது புரட்டாதி திருநக்ஷத்திரத்தில் ஆரம்பிக்கும்.
அப்போ ஆரம்பிக்கும் போது நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ராகு பகவானோட ரொம்ப நெருக்கமாக இருப்பார் இந்த சந்திர பகவான். சந்திர பகவான் தாங்க டே, அதாவது ஒரு நாட்காட்டி, ஒரு நாளை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் எதுன்னா அது சந்திரன் தான். சந்திரனை வச்சு தான் நாள், இன்றைக்கி இந்த நாள் இந்த நட்சத்திரம் அப்படின்ட்டு நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம். சந்திரனோட மூவிங் தான். அப்போது அந்த நாளுக்குரிய கிரகமான சந்திர பகவான் ஃபஸ்ட்டு முதல் நாளே நமக்கு பித்திருக்காரகமாக இருக்கக்கூடிய ராகு பகவானோட இணைஞ்சிருக்கிறாரு. ஒன்று, அவர் அப்படியே எங்கே ட்ராவல் பண்ணுவார் பார்த்தாச்சுன்னா, அவர் பண்ணக்கூடிய ட்ராவல் பண்ணுற இடமே உத்தராயண கிரகங் வீடுகள், அதெல்லாம் அப்படியே பண்ணிட்டு தான் அப்புறம் கீழே இறங்கி ஆடி ஆவணி புரட்டாசின்ட்டு அப்படி புரட்டாசி மாதமாக விளங்கக்கூடிய கன்னி மாதத்துக்கு முடியும் பொழுதும் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அப்போவும் அங்கே ஒரு பெரிய ஒரு விசேஷம் ஒன்று உண்டுங்க. அது என்ன விசேஷம்னது பாருங்கள். அங்கே கேது பகவானோடு சேர்ந்துருக்கும் போது இந்த மால்யத்தோட அமாவாசை வந்துடும் பாருங்க. ராகு பகவான்கிட்ட ஆரம்பித்து கேது பகவான்கிட்ட முடியும். இது இந்த மால்யத்தோட அமாவாசை. அப்போ ராகு கேதுக்குள்ளேயே சுவாமி அப்படியே ட்ராவல் பண்ணி அந்த நாளானது ஃபுல்லாக மால்யபட்சத்தோட அத்தனை திதிகளும் உங்களுக்கு அப்படியே ராகு கேதுக்குள்ளேயே ராகு பகவான்கிட்ட ஆரம்பித்து கேது பகவான்கிட்ட முடிக்கிறீங்கன்னா எவ்வளோ பெரிய அனுக்கிரகம் தெரியுமா. ராகு கேது கிட்ட ஒரு பிதர்களோட காரியத்தை நம்ம செய்கிறோம் அப்படின்னாச்சுன்னா மிகப்பெரிய அனுக்கிரகம் இம்மிடியட்டாக நிச்சயமாக கொடுத்தே தருவாங்க. ஏன்னா அதுக்குரிய கிரகங்கள் அவங்க இந்த ராகு கேது. ஸோ அவங்கக்குள்ளேயே அவங்கக்கிட்ட ஆரம்பித்து அவங்கக்கிட்டேயே முடியறதுன்றது ஒரு மகா விசேஷம் இந்த விஸ்வாவசு ஆண்டோட மால்யபட்சத்தில் ஒன்று. ரெண்டாவது ஒரு பெரிய விஷயம், புரட்டாதி நட்சத்திரத்தில் ஆரம்பிக்குது பாருங்களேன். இந்த புரட்டாதியானது எப்படின்ட்டு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அது ஒரு குரு பகவானோட திருநக்ஷத்திரம் தான். பட் ஆனால் அதோட டிஎன்ஏ அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதோட உள் செயல்பாடு எப்படி இருக்குன்னா சூரியனோட கர்மாவை சார்ந்தது அது. சரிங்களா? அந்த சூரிய கர்மா சார்ந்த அந்த நாளில் தான், அந்த நட்சத்திரத்தில் தான் நம்ம மால்ய பட்சத்தோட முதல் நாள் ஆரம்பிக்கிறோம். அது அப்படியே ட்ராவல் ஆகி கடைசியாக அந்த அமாவாசையானது வரும்பொழுது மால்ய அமாவாசையில் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அதுவும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்று தான் மால்ய அமாவாசை இருக்கும். அன்றைக்கி நீங்கள் பார்த்துட்டாலும் உத்திரம் திருநக்ஷத்திரம் இருக்கும் அமாவாசை அன்றைக்கி. அதுவும் சூரிய பகவானோட திருநக்ஷத்திரமாச்சு. சூரிய பகவானோட என்ன சொல்கிறது, அவரோட வீட்லேயே வரும்போது இந்த அமாவாசை வந்துடும். ஞாயிற்றுக்கிழமை அந்த கிழமைநாதனும் சூரியனாக தான் இருப்பார். இதிலிருந்து நம்ம என்ன இந்த மால்யபட்சத்தோட ஒரு ரொம்ப ஸ்பெஷல், ஹைலி ஸ்பெஷல் அப்படின்ட்டு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலே பொதுவாகவே மால்யபட்சன்றது கன்னி மாதத்தில் தான் வரும். கன்னி மாதம் மீன்ஸ் புரட்டாசியில் தான் வரும். பட் ஆனால் இந்த வாட்டி கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் ஆவணியிலேயே போயிடும் நமக்கு. 10 திதிகள், பால்யபட்சத்தோட 10 திதிகள் ஆவணி மாதமே இருக்கும். அப்போ ஆவணி மாதன்றது என்னென்னா சூரிய பகவான் ஆட்சி வீட்டிலே இருப்பார். அதாவது சூரியன் ஆட்சியாக இருக்கிறது, சூரியனோட கர்மா நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கிறது, சூரியனோட நாள்லேயே அமாவாசை வர்றது, சூரியனோட நட்சத்திரத்திலேயே அமாவாசையான சேர்ந்து இருக்கிறது உத்திரத்தில். இப்படி ஒட்டு மொத்தமாக சூரியனே மீன் பண்ணியே இருக்கக்கூடிய ஒரு அதிமகா விசேஷமான மால்யபட்சங்க அது. ரொம்ப சாதாரணமாக இப்படிலாம் அமையாது, கண்டிப்பாக அமையாது. இப்படி ஒரு சூரியனே ஆட்சியாக இருந்து சூரியனோட கர்ம நட்சத்திரத்தில் ஆரம்பித்து சூரியனோட திருநக்ஷத்திரத்திலேயே ஒரு அமாவாசை தோன்றி முடிவதுன்றது சாதாரணமான விஷயமா? சரி, ஏன் சூரியனுக்கு இவ்வளோ முக்கியத்துவம்னா சூரியன் தாங்க உயிர்காரகம், அவர் தான் ஆத்மகாரகன். அதனால தான் இந்த மால்யபட்சமே என்னென்னா சிவசூரிய நாராயணருக்கு பித்ருகள் பிரம்மோற்சவம் நடத்துகிறாங்க அப்படின்ட்டு ஒரு நியதி உண்டு. மேலோகத்தில் பித்ருக்கள் எல்லாம் கூடி பிரம்மோற்சவம், ஒரு கோயிலில் பிரம்மோற்சவம் நடக்குது இல்லையா, ஒவ்வொரு கோயில்கள்லையும் நம்ம பூலோகத்தில், அந்த மாதிரி பித்ருலோகத்தோட பிரம்மோற்சவம் தான் மால்யபட்சம். அந்த பிரம்மோற்சவ நாயகன் யார் பார்த்தாச்சுன்னா சிவசூரிய நாராயணர். ஸோ சூரிய பகவானை தான் இம்பார்ட்டன்ட் பண்ணுறாங்க. ஏன்னா சூரிய பகவான் தான் இந்த பித்ருகள் முன்னோர்களுக்கெல்லாம் முக்தி அளிக்கக்கூடிய சுவாமி. ஸோ அவர் வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு மால்யபட்சமானது இந்த விஸ்வாவசு ஆண்டில் வந்திருக்கு நமக்கு. இந்த காலத்தை இந்த விஸ்வாவசு ஆண்டோட மால்யபட்சத்தில் இவ்வளோ கிரக சிறப்புகள் இருப்பதனால நிச்சயமாக எல்லாருமே இதை பயன்படுத்திங்க. ஏன்னா இந்த மாதிரியெல்லாம் வரக்கூடிய ஒரு நிகழ்வானது மிகவும் அரிது. அதெல்லாம் யாருமே தவற விடாதீங்க. ஓம்.